Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நல்ல சாஃப்ட்டா டேஸ்டான fluffy bread omelette எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற friends அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பவுல் 2 பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஹோல் உள்ள கரண்டில நம்ம முட்டையை உடைச்சு ஊத்திக்கிற போறோம். நம்மளுக்கு வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் தனித்தனியாக கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல் உள்ள கரண்டியில் ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளைக்கரு தனியாக வந்துடும், மஞ்சக்கரும் தனியாக வந்துடும். நம்மளுக்கு மஞ்சக்கரு வந்து உடையாமல் இந்த மாதிரி முழுசாக கிடைக்கும். இப்போ நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறமா வெள்ளைக்கருலாம் கீழே இறங்கிடுச்சு. இப்போ மஞ்சக்கருவை இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 4 முட்டையை உடச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்ம 4 முட்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. ஒரு பீட்டர் எடுத்து நம்ம மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் தனித்தனியாக பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா ஒரு க்ரீமி பதத்துக்கு வரணும். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமி பதத்துக்கு கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுமோ அந்தளவுக்கு முட்டை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமி பதத்துக்கு கிடச்சிருக்கு. இந்த பதத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம மஞ்சக்கருவையும் பீட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். ரெண்டையும் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம காலையில் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமி பதத்துக்கு அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த வெள்ளைக்கருவோட மஞ்சக்கருவை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா பாஞ்சியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ மஞ்சக்கரு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கிற போகிறோம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு முட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா சைடும் பரவுற மாதிரி ஒரு தடவை சுற்றி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு முட்டை வந்து ஒட்டாமல் கிடைக்கணும். எந்த அளவுக்கு முட்டை ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு பட்டரை வந்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த முட்டையை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடாயில் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லா சைடும் பரவுற மாதிரி கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே ப்ரெட்டு ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரெட்டு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே எல்லா சைடையும் பரவுற மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போ எல்லா ப்ரெட்டும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக காஷ்மீரி சில்லித்தூள், நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் காரம் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் கிடைக்கும். இப்போ தேவையான அளவு சில்லித்தூள் தூவுனதுக்கப்புறமா இது கூட மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி, இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிற போகிறோம். இப்போ வெந்ததுக்கப்புறமா ஒரு சைடு கொஞ்சம் தூக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அடியில் பட்டர் சேர்க்கும்போது முட்டை வந்து நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். இந்த மாதிரி 2 சைடும் ஒரு 1/4 டீஸ்பூன், அந்த சைடு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க, இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும். இப்போ நல்லா திருப்பி போட்டாச்சு. இன்னொரு சைடு கொஞ்சம் வேகட்டும். இது கூட இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிற போகிறோம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீஸா டேஸ்ட்டுக்கு இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் பட்டர் சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ எல்லா சைடும் பரவுற மாதிரி பட்டர் ஒரு தடவை நல்லா
ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ 2 சைடும் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு. நம்மளோட ஃப்ளஃபி பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ சேவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு கத்தியை வச்சுட்டு ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கிற போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா பாஞ்சியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பீஸா டேஸ்ட்டுக்கே இருக்கும். பீஸாலாம் கேட்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ரெட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது கூட சாஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பிரமாதமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.